ஓம் நம சிவாய வாழ்க. திரு அண்ணாமலையாரை போற்றி. ஓம் குருவாழ்க. வணக்கம் அவர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியன் சிவகுருஜி சிவராஜினி அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம வரிசையாக மாத பலன்கள் கிரக பயிற்சிலாம் பார்த்துருக்கோம். அந்த வகையில் இப்போ வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு பலன்கள் 12 மாதங்கள் இந்த கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கு என்ன பலன் செய்ய இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் வாங்க பார்ப்போம். அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி கன்னி ராசி. இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக சிறப்பான ஒரு மாதமாக இருக்க போகுது. இந்த 12 மாதங்கள் பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் இருந்த இந்த பிரச்சனைகள் தீர்வுடைய மாதமாக இருக்க போகுது. கடன் பிரச்சனை மீளக்கூடிய மாதமாக இருக்க போகுது. ஏன்னா கன்னிராசி அன்பர்களுக்கு கடன் ஈஸியாக கிடச்சிடும். அதனால் அதிகமாக கடன் வாங்கிடுவாங்க. ஏன்னா வாயிலே வந்து மாயாஜலம் புரியக்கூடியவங்க இந்த கன்னிராசி அன்பர்கள், வாய் வழியாக பிழைக்கக்கூடியவர்கள், நுணர்வு அதிகமாக கொண்டவங்க. அப்போ அவங்களுக்கு இந்த கடன் பிரச்சனை தீர்மா சாமி நிறைய பேர் கேட்பாங்க. அப்போ இந்த கடன் பிரச்சனை தீரக்கூடிய வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு அமையும். ஏன் சாமி அப்படின்னா இவ்வளோ நாள் ஏன் அந்த கடன் வந்திருக்கும் அப்படின்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதியான குரு பகவான், 7ஆம் அதிபதியான குரு பகவான் 8ல் வக்கரத்தில் இருந்தார். அப்போ தொழில் மூலமாக கிடைக்க வேண்டிய லாபங்கள் அனைத்தும் தடை தாமதமாக இருந்துச்சு. மனைவி மூலமாக கண்டிப்பாக கருத்து வேறுபாடு, சின்ன சின்ன சண்டைகள், அட்லீஸ்ட் ஒரு 10 நாளாவது போய் பிரிஞ்சு வர்றது, இல்லை மனைவி வந்து உங்களை விட்டு போயிடுறது, சில டைவர்ஸ் வரைக்குமே போகும் விஜய் நல்லா. அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கொடுத்துருக்கோம் குரு வக்கரமாக இருக்கும்பொழுது. ஆனால் இப்போ அந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கையிலே பார்த்தீங்கன்னா குரு வக்கர நிவர்த்தியோட பிறக்கிறார். திருக்கணித மறுபடியும் வக்கர நிவர்த்தியார் மார்கழி மாதம் 5. அப்போ இந்த பிரச்சனைகள் கணவன் மனைவி இந்த பிரச்சனை தீரும், சொத்து பத்தில் இருந்த பிரச்சனை தீரும். அதே போல் மறுமணம் சார்ந்த விஷயங்கள் நடைபெறும், டைவர்ஸ் மறுமணம் சார்ந்த விஷயங்கள் நடைபெறும். அதே போல் நீண்ட காலமாக இந்த கேஸ் பிரச்சனை தீரும், தொழில் ரீதியான முடக்கங்கள் தீரும், பார்ட்னர்ஷிப்புகளோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இப்போ வந்து சரியாயிரும், நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும், தொழில் தொடங்க அமைப்பு வரும். ஏன் அப்படின்னா இப்போ 8ல் குரு இருக்கார், மே மாதத்துக்கு அப்புறம் 9க்கு போயிடுவார். அப்போ பாக்கியத்துக்கு போய் ராசியை பார்த்துருவார். அப்போ அந்த ஆரம்பத்தில் உங்களுக்கு இந்த மே மாதம் வரைக்குமே இருந்து வந்த தொழில் ரீதியான தடை தாமதம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும். அந்த மே மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஸ்ட்ரெஸ் ஆயிரும். உங்களை அந்த ஒரு கிரக பயிற்சி ஆகும்போதுனா 3 மாதத்துக்கு முன்னாடியே அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி இந்த மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும், எல்லா விஷயமும் கைகூடி வரும். இப்போக்கி வந்து அந்த 5 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, கடன் மனைவி பிரச்சனை, திருமணம் சார்ந்த தடை தாமதம் இதெல்லாமே நீங்கி திருமணம் சார்ந்த விஷயம் நடைபெறும். அதே போல் உங்களுக்கு 7ல் ராகு வந்து கண்டிப்பாக வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய அமைப்பை கொடுக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு 7ல் ராகு வரும்போது என்ன பண்ணுவோம், வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பை கொடுக்கும். அதே போல் தொழில் ரீதியான பிரச்சனை கஷ்டம், ஒரு காலத்தில் வந்து தொழில் ரீதியான தடை தாமதம், உத்தியோகத்தில் வந்து ஒரு டார்ச்சர், அதே போல் இன்னொரு தொழில் தொடங்க முடியாத நிலை, ஒரு பணங்காசு கையில் இல்லாத நிலை, அதேபோல் கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது சாமின்னு சொல்லவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த ஒரு காலத்தில் கடன் பிரச்சனை கண்டிப்பாக அடைச்சிருவீங்க. 6ல் சனி பகவான் இருக்கார், ஆட்சி பெற இருக்கார். இந்த 3 மாத காலத்துக்குள்ளே நிறைய கடன் வாங்கியிருப்பீங்க. வீட்டுக்காகவோ, வீடு கட்டுறதுக்காகவோ, ஒரு இடம் வாங்குறதுக்காகவோ, எதுக்கோ ஒரு விஷயத்துக்கு வாங்கியிருப்பீங்க. இந்த மாத தொடக்கத்திலே உங்களுக்கு கடன் அடிப்படை தன்மை கொடுப்பார். அப்போ கடன் அடிப்படை தன்மை கொடுப்பாரு, நான் தொழிலில் லாபத்தை கொடுத்துருவார் 4 மாத காலம். அந்த மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணுவார், அந்த பணத்தை சேமிப்பு தன்மையை கொடுப்பார். பாக்கியாதிபதி என்ன பண்ணுவார், குரு பகவான், தனத்துக்கு சொந்தக்காரன் குரு பகவான் 9ஆம் மாதம் போய் ராசியை பார்ப்பார். அப்போ குரு பார்க்கக்கூடிய நம்ம எல்லா பிரச்சனையும் தீங்கக்கூடிய காலமாக ஒரு காலம் அமையும். அந்த மே மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அனைத்து விதிலும் வந்து சுகமான வாழ்வு அமையும், வண்டி வாகன சேர்க்கை ஏற்படும், டிராவல்ஸ் வச்சு கூட ஒரு காலமாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தன வரும் அனைத்து கிடைக்கிற உதவிகள் அனைத்து கிடைக்கும். இறை வழிபாடு அதிகமாக இருக்கும், ஆன்மீக சுற்றுலா செல்வீங்க. அதே போல் சிம்மராசி அன்பர்களுக்கு எப்போவுமே நம்ம ரியல் எஸ்டேட் அதிகம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக ரியல் எஸ்டேட் தொழில் சூப்பராக இருக்கும், பணங்காசு விற்க முடியாத கூட விற்று போயிடும். அதே போல் சிங்கப்பூர் போனேன், வெளிநாடு போனவங்களுக்கு கண்டிப்பாக வெளிநாடு வெளியூர் போன கண்டிப்பாக போகலாம். அதே போல் ஏன்னா குரு புதன் சேர்க்கை, அப்போ கண்டிப்பாக இந்த நர்சரி இந்த மாதிரி வச்சுருக்கவங்க, விவசாயம் பண்ணுறவங்க கண்டிப்பாக அவங்களாம் சூப்பராக இருக்கும். இந்த விட காலம் விவசாய பணிகள் வந்து மேலவங்க ஒரு இடம் வயல் வாங்க மாதிரி இவ்வளோ இருக்கும். விவசாயத்தில் அதிகமாக லாபத்தை பெறுவீங்க. அதே போல் ஒரு போர் போடுறதோ, ஒரு கிணறு வாங்குறதோ, ஏதோ ஒரு விவசாயத்துக்காக ஒரு பணி செய்வீங்க. அதே போல் மண்ணு முடிட்டு ஒரு யோகம் கிடைக்கும். ஏன்னா சனி அவிட்டத்தில் போகிறார். அவன் மண்ணு மலை சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு யோகம் கிடைக்கும். மண்ணு மலையிலிருந்து வந்த தடை தாமதம் நீங்கும், தொழில் இந்த போட்டி பொறாமை நீங்கும். தொழிலில் வந்து எப்போவுமே வந்து என்ன பண்ணியிருப்பீங்க, ஒரு மன உளைச்சலை கொடுத்துருந்த காலம் மாதிரி உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும். அதேபோல் தீராத நோய் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக நோய்கள் தீரும் காலமாக அந்த காலம் இருக்கும். அதேபோல் கடன் பிரச்சனை உள்ளவங்க, எதிரி பிரச்சனை உள்ளவங்க, ஒருத்தர் நம்மளை வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கான், நம்ம தொழிலில் வந்து முன்னேற விட மாட்டேங்கிறான், நம்ம எதாக இருந்தாலும் நம்ம தடை பண்ணுறாங்க, கண்டிப்பாக அந்த ஒரு காலம் அவங்களுடைய உங்களை தடை தாமதம் எதிரெல்லாம் வந்து நீங்கிடுவாங்க. அதே போல் இந்த வருடம் பிறக்கையிலே உங்களுக்கு என்ன பண்ணும், குரு வக்கர விதியில் பிறக்கார். அப்போ கண்டிப்பாக உயிரில் உள்ள சொத்து பிரச்சனை, கோர்ட்டு கேஸ், டாக்குமெண்ட் பிரச்சனை, இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மே மாதத்துக்குள்ள அந்த பிரச்சனை தீரும். கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எதாக இருந்தாலும் பார்த்துருந்துடும். நான் மே மாதத்துக்கு அப்புறம் தொழில் ரீதியான லாபத்தை கொடுக்கும். ஏன்னா குரு பயிற்சி 9க்கு போயிடுவார். அவர் அருமையான இடத்துக்கு போகிறார்.
அப்போ திடீர் அதிர்ஷ்டம் திடீர் லாபத்தை கொடுப்பார், தொழில் ரீதியான லாபத்தை கொடுப்பார், காதல் எண்ணங்களை அதிகம் ஏற்படுத்துவார். இந்த ஒரு காலம் உங்களுக்கு காதல் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஜெயமாகும். அதே போல் காதல் கல்யாணத்தில் முடியும். திருமணமானவங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்தில் தடை தாமதம் நீங்கும். குழந்தை பாக்கியம் மே மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்தை கொடுத்தே தருவார். பாக்கிய குழந்தைக்காரன் வந்து குழந்தை பாக்கியத்துக்கு போகும்போது குழந்தை பாக்கியம் இந்த மே மாதத்துக்கு அப்புறம் கிடைக்கும். அதே போல் வெளியூர் வெளிநாடு செல்ல விரும்புவர்கள் கண்டிப்பாக வெளிநாடு செல்லலாம். கூட்டு தொழில் மூலமாக பிரம்மாண்டத்தை கொடுக்கும். ஒரு தொழில் உறங்கிறதுக்கு நினச்சிருப்பீங்க, இப்போ என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா முதல் போட்டு 2-3 தொழில் எக்ஸ்டென்ஷன் பண்ணுவீங்க. பல கிளைகள் ஆரம்பிக்கூடிய தன்மை கொடுக்கும். ஃபேக்ட்ரியில் இருந்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து அதாவது உங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடியவங்க நிறைய கடையில் கூடியெல்லாம் உங்களுக்கு விசுவாசமாக செயல்படுவாங்க, தொழிலை முன்னேற்றுவாங்க. சரிங்களா? ஏன்னா சனி 6ல் இருக்கார், 6ஆம் வந்து அருமையான போவான். அதுவும் அவிட்டத்திலேயே சதயத்திலையும் போவார். சதயங்கிறது ஒரு மரியாதை கூடிய கிரகம். சதய நட்சத்திரத்தில் எந்த கிரகம் நின்னாலும் அது மூலமாக உயர்வும் புகழும் பெருமையும் தரும். அப்போ சதயத்தில் சனி போகும்போது உங்களுக்கு தொழிலில் ஒரு புகழை தரும், ஒரு மரியாதை பெற்றுத்தரும். சரிங்களா? அதே போல் 7 ராகு அரசியல்வாதி மூலம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அரசியல் ஈடுபாடு கொண்டவங்க யார் கன்னியாசி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அரசியல் இறங்குங்க. இந்த ஒரு காலம் உங்களுக்கு வறுமையான காலம். மே மாதம் கண்டிப்பாக மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக அரசியல் சார்ந்த வாய்ப்புகள் வரும், அரசியல் தொடர்பு ஏற்படும், அரசியல் தொழில் தன்மையை கொடுக்கும் கன்னியாசி யாராக இருந்தாலும் சரி. அதே போல் கன்னியாசி எதுவும் நேர்மையாக இருக்கக்கூடியவங்க அரசு சார்ந்த விஷயத்தில் இருந்த தடை தாமதம், ஒரு வேலை வாய்ப்பு, கவர்மெண்ட் ஜாப் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும். மே மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு முன்னாடி அந்த செயல்பட தொடங்கிடும். சரிங்களா? கிரக பயிற்சினா அதுக்கு முன்னாடி 3 மாதம் முன்னாடி அந்த வேலையை தொடங்கிடும். அப்போ இந்த மாதம் தொடங்கினப்போ உங்களுக்கு நல்ல காலமாக பிறக்கும். பாசிட்டிவாக திங்க் பண்ணுவீங்க, நேர்மையாக திங்க் பண்ணுவீங்க, எதையுமே ஒரு செயல்படுத்தலாம், தன்னம்பிக்கையோட திங்க் பண்ணுவீங்க. எல்லாமே இந்த முடக்கங்கள் தீரும். ஒரு கஷ்டமாகவே இருக்குது சாமி, ஒரு மனத்தில் குழப்பமாகவே இருக்குது, கன்னிராசி எப்படி இருந்தாலும் நான் அது என்னன்னே தெரியலை, உடல் ரீதியாக மனதில் கொஞ்சம் சோர்வாகவே இருக்குன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த புத்தாண்டு பிறக்கதே உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். கிரகம் குரு வக்கர நிவர்த்தியார குரு வக்கர நிவர்த்தி ஆகிட்டாவே அனைத்துமே உங்களுக்கு கைக்கூடி வரும். அப்போது நிவர்த்தி ஆகும் பொழுது எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பாதையை காட்டும். சரிங்களா? அதுக்குண்டான வழிமுறையை உங்களுக்கு வந்து ஒரு இறைவன் உங்களுக்கு வந்து அனுகிரகம் செய்வார். அதே போல் உங்கள் விதிஜாதத்தை பார்த்துங்க. நான் சொல்லக்கூடிய சனி பகவான், ராகு பகவான், குரு பகவான் நல்ல நிலை இருக்கான்னு பார்த்துங்க. அதுக்கு ஏற்ற போல செயல்படுங்க. தசாபுத்தி முக்கியம். தசாபுத்தி ப்ளஸ் கோச்சார கிரகங்கள் அது வரும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கும். சரிங்களா? இப்போ நம்ம சனி பகவான் இப்போ கும்பத்தில் போகிறாருன்னா உங்கள் விதிஜாதத்தில் கும்பத்தில் எந்த கிரகம் இருக்குன்னு பார்த்துங்க. அப்போ அந்த கிரகத்தை சனி தொடும்பொழுது அந்த கிரகம் சார்ந்த விஷயத்து மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். அதுக்கு தான் விதிஜாதத்தை நீங்கள் பார்த்துன்னு சொல்கிறது. அதே போல் தான் இப்போ குரு பகவான் மே மாதத்துக்கு அப்புறம் ரிஷபத்துக்கு போகிறார். அப்போ ரிஷபத்து ராசியில் எந்த கிரகம் உங்களுக்கு இருக்குது விதிஜாதத்தில், அதை போய் குரு பகவான் சொல்லும்போது அது சார்ந்த விஷயமா பணம் மூலம் வரும். இப்போ வந்து 7ல் ராகு இருக்கார், 7ஆம் இடத்துல உங்களுக்கு யார் இருக்கா? சந்திரனுக்கு. அப்போ அந்த கோச்சர கிரகம் விதிஜாதத்தில் பார்த்துங்க. அது போய் தொடரும்பொழுது அது சார்ந்தமாக ராகு இருக்கும். அப்போ எல்லாமே லாபமாக தான் நடக்கும். ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரி, ஒருத்தவங்களுக்கு வண்டி வாங்க சேர்க்கை ஏற்படும், ஒரு மண் மூலமாக லாபம் கிடைக்கும், ஒருத்தவங்களுக்கு வெளியூர் சம்பவமாக ஒரு லாபம் கிடைக்கும், ஒரு திருமண சந்தோஷம் நடைபெறும். எல்லா விஷயமும் எல்லாருக்கும் நடக்காது. சரிங்களா? அதனால் உங்களுடைய விதிஜாதம் தசாபுத்தியை பார்த்துக்கங்க. அதுக்கேற்ற போல் உங்களை செயல்படுத்துங்க. கண்டிப்பாக இந்த ஒரு காலம் உங்களுக்கு வந்து 100க்கு 80% வந்து நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும். சரிங்களா? அப்போ இந்த 1010 உங்களுக்கு அருமையான காலமாக இருக்குது. அதனால் பயன்படுத்தி கன்னியாசி போல கவர்மெண்ட் வேலை எதிர்பார்த்துட்டே இருக்கவங்க, ரொம்ப நாள் தடைத்தாமல் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். சரிங்களா? கல்விக்கேற்ற வேலை கிடைக்கும். வறுமை கடன் பிரச்சனை வருமானம் அதிகரிக்கும். சரிங்களா? அதே போல் தொழில் இந்த போட்டிகள் நீங்கும், புதிதாக கிளைகள் ஆரம்பிக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். அதே போல் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும், திருமண தடைகள் நீக்கும். சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகளாகவே கண்டிப்பாக அந்த ஒரு காலம் நடக்கும். அந்த ஒரு காலம் அருமையான காலம். அதனால் இதை பயன்படுத்திங்க. நீங்கள் மனதில் ரொம்ப நேரம் இந்த காரியம் எதாக இருந்தாலும் செய்யுங்க, மன குழப்பம் இல்லாமல் செய்யுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். சரிங்களா? அதனால் இந்த கன்னிராசி என்பதற்கு இந்த வருடம் அருமையான காலமாக மனதில் இருக்கும் எண்ணங்கள் ஈடேறும் வருடமாக இந்த ஆங்கில புத்தாண்டு அமையப்பெறும்.